சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா அம்மா எங்க போனாங்க? அண்ணி அண்ணி என்னாச்சு அண்ணி? ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க அண்ணி. ஏன் அண்ணி அழுவுறீங்க? அண்ணி ஏன் அண்ணி அழுவுறீங்க? என்னாச்சு அண்ணி? அண்ணி சரி வாங்க, முதல்ல உள்ள வாங்க. வாங்க அண்ணி, அழாதீங்க. வாங்க அண்ணி, வாங்க வாங்க அண்ணி. ஏய் நில்லடி அங்கே. எதுக்கு நீங்க வந்த? அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அண்ணி பாவம்மா, ஏதோ பிரச்சனையில இருக்காங்க போல, அழுதுகிட்டே வந்திருக்காங்க. ஏய் அவளுக்கு என்ன பிரச்சனையா இருந்தா நமக்கு என்னடி? அவளுக்கு தான் எதுனாலும் பாக்குறதுக்கு அவ தங்கச்சி இருக்கால, அங்கேயே போட்டோம். இப்ப மட்டும் எதுக்கு இங்க வரணும்? அவளுக்கு அவ புருஷன் முக்கியம் இல்ல, நாமெல்லாம் முக்கியம் இல்ல. அவ தங்கச்சி கூட்டானு தானே இந்த வீட்டை விட்டுட்டு போனா. அப்புறம் எதுக்கு இங்க வந்து நிக்கிறா? ஐயோ என்ன அண்ணி எந்திரிங்க அண்ணி, பெரிய தப்பு பண்றீங்க அண்ணி. எந்திரிங்க அண்ணி, சொன்னா கேளுங்க. அம்மா எந்திரிக்க சொல்லுமா அண்ணி. எந்திரிங்க எந்திரிங்க. ஏய் என்னடி இதெல்லாம் புது நாடகமா? உன்னை நான் என் புள்ள கிட்ட சேர விட மாட்டேன்னு உன் தங்கச்சி அங்க போய் இப்படி எல்லாம் நாடகம் போடுன்னு சொல்லி அனுப்புனாளா? அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க? அவங்களே அழுதுட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே விசாரிக்காம இப்ப கூட கோவத்தை காட்டுறீங்க. இது ரொம்ப தப்புமா. ஏய் நீ வாய மூடுறி. அவளுக்கு அவ தங்கச்சி இருக்கா. இவ கண்ணுல கண்ணீர் வந்தா அவ கண்ணுல ரத்தமே வந்துடும் இவ தானே சொன்னா. அந்த தங்கச்சி அவளை பாத்துக்குவா. ஐயோ அத்தை, தயவு செஞ்சு அந்த துரோகியை இன்னொரு தடவை என் தங்கச்சின்னு சொல்லாதீங்க. இனிமே அவ எனக்கு தங்கச்சியும் இல்ல, நான் அவளுக்கு அக்காவும் இல்ல. அண்ணி என்னாச்சு அண்ணி? மலர் என்ன பண்ணாங்க? அவ என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டா ஐஸ்வர்யா. என் வாழ்க்கையே அழிக்க பார்த்தவ அவ. அண்ணி என்ன சொல்றீங்க? இத்தனை நாளா அவ போடுற வேஷம் தெரியாம, அதெல்லாம் வெறும் நடிப்புன்னு புரிஞ்சுக்காம நான் பைத்தியக்காரத்தனமா நம்பிட்டு இருந்தேன். என் நம்பிக்கைய பயன்படுத்தி அவ புருஷனை காப்பாத்தணுங்கிறதுக்காக என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்புனதும் இல்லாம அவரை கொலை பண்ண பாத்திருக்க அந்த கொலைகாரி. ஐயோ இத தனடி நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். கேட்டியாடி நீ? என் தங்கச்சி தான் முக்கியம், அவளாலதான் எனக்கு இந்த வாழ்க்கையே கிடைச்சிருக்குன்னு பெருசா பேசுனியே. இப்ப அவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு பார்த்தல்ல. நல்ல வேளை இப்பவாவது உன் தங்கச்சியோட சுயரூபம் உனக்கு தெரிஞ்சுதே. அண்ணி எனக்கு என்னமோ இதெல்லாம் மலர் பண்ணிருப்பாங்கன்னு நம்பிக்கையே இல்ல. அவங்க இந்த மாதிரிலாம். ஏய் அதான் கூட பிறந்தவளே சொல்றா இல்ல, இன்னும் என்னடி உனக்கு நம்பிக்கை வரல? எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் இதெல்லாம் அவங்க திட்டமாதான் இருக்கும்னு நான் அன்னைக்கே சொன்னேன். ஆனா நீதான் உன் தங்கச்சி மேல இருந்த நம்பிக்கையில என் வார்த்தை நீ நம்பல.
தப்புதான் அத்தை, தப்புதான். கண்மூடித்தனமா அவளை நம்பி ஏமாந்து நிக்கிற. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அம்மா, என்னம்மா பாத்துட்டு இருக்க? அண்ணி அழ வேண்டான்னு சொல்லுமா. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்காக தாண்டி நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இத்தனை நாளா உன் தங்கச்சியாலதான் உன்னை இங்கிருந்து துரத்த முடியாம போயிடுச்சு. இப்ப நீயே அவளை தங்கச்சி இல்லைன்னு வெட்டி விட்டுட்டல்ல. இதையே பயன்படுத்தி உன்னை நான் என் புள்ளகிட்ட இருந்து ஒட்டும் இல்லாம உறவும் இல்லாம வெட்டி விட்டுடுறேன் பாரு. அண்ணி ப்ளீஸ் அண்ணி அழாதீங்க, எல்லாம் சரியாயிடும். பார்வதி. அழாதீங்க. விடு, அழாத. இப்பவாவது அந்த சதிகார கும்பலை பத்தி புரிஞ்சுக்கிட்டியே, எனக்கு அதுவே போதும். இனிமேலாவது யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுங்கறத பத்தி நீயே தெரிஞ்சுக்கோ. ஐஸ்வர்யா, பார்வதியை ரூமுக்கு கூட்டிட்டு போ. அவ கூடவே இருந்து அவளை பாத்துக்க. சரிம்மா. நீ கவலைப்படாம போ. சந்தோஷ் எப்படி வெளியில கொண்டு வரதுங்கறத நான் பாத்துக்கிறேன். போ, கூட்டிட்டு போடி. வாங்க அண்ணி. தங்கச்சி மலர் கிடையாது, அவ எப்பவோ செத்து போயிட்டா. இப்ப என் முன்னாடி நிக்கிறது பணக்கார வீட்டு மருமக மலர். அதான் தந்திரமா யோசிச்சு அவரை வெளியில கொண்டு வரேன்னு திட்டம் போட்டு எங்களை பழி வாங்கியிருக்கல. உன்ன மாதிரி ஒரு கொலைகாரி ஏன் கூட பிறந்தான்னு சொல்லிக்கிறதுக்கே நாக்கு கூசுதடி. என் புருஷனை கொல்ல பார்த்த நீ எனக்கு தங்கச்சியே இல்ல, நான் உனக்கு அக்காவும் இல்ல. மலர், அர்ஜுன், அர்ஜுன். மலர் அழாத மலர். பார்வதி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க, நீ ஃபீல் பண்ணாத. இல்ல அர்ஜுன், என் அக்கா எப்படி எல்லாம் பேசிட்டு போனான்னு பாத்தியா?